BAB ஒப்பந்தப்படி தமிழகம் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடக் கோரி கேரள அரசு அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. BAB திட்டத்தில் மேல்நீராறு, கீழ்நீராறு, சோலையாறு, பரம்பிக்குளம், தூணக்கடவு, பெருவாரிப்பள்ளம், ஆழியாறு, திருமூர்த்தி ஆகிய 10 அணைகள் சங்கிலி தொடர் போன்று தமிழகத்தில் அமைந்துள்ளது. இத்திட்டத்தில் பரம்பிக்குளம், தூணக்கடவு, பெருவாரிப்பள்ளம் ஆகிய அணைகள் கேரள வனப்பகுதியில் உள்ளன. அதனால் தமிழகம், கேரளம் இடையே BAB திட்டத்தில் நீர் பங்கீடு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டது. இதனால் பாசன திட்ட அணைகளில் நீர் இருப்பு இல்லாததால் கேரளாவுக்கு ஒப்பந்தப்படி தண்ணீர் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் BAB ஒப்பந்தப்படி தமிழகம் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடக் கோரி கேரள அரசு அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இவ்வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வோம் என தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். 2 மாநிலங்களும் நல்ல அண்ணன் தம்பி மாதிரி ஒரு உறவாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த மாண்புமிகு உம்மன் சாண்டி அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட விவசாயிகளின் வேண்டுகோளை ஏற்று நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மீண்டும் ஒரு நினைவூட்டல் கடிதத்தை எழுத வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வரையும் இந்த நேரத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட விவசாயிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இவ்வழக்கு இரு மாநிலங்களுக்கு இடையேயான நல்லுறவை குறைக்கும் வகையில் உள்ளதென தமிழக விவசாயிகள் கூறியுள்ளனர்.